நீதிமொழிகள் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். இந்த வழியில் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அன்புள்ள பரம தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த அருமையான கால வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாய் என்னை கொடுத்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்ததாமே எங்களோடு நீ இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு தெளிவாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளது, அது வல்லமையுள்ளது. அதற்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் தந்தையே, இந்த வேளையிலே நீர் எங்களோடு இடைப்படும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு இடைப்படுவீராக. எங்கள் காதுகளை விருத்த சேதனம் பண்ணுவீராக. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. அப்படி என்னை செய்வீர். அதற்காக ஸ்தோத்திரம். கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க, மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். அருமையான சாலமோன் ஞானி ஒரு நல்ல ஒரு காரியத்தை நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க ஜனங்கள் ஐஸ்வர்யத்தை நாடி ஓடுகிறார்கள். எதற்காகனா ஒரு நல்ல பெயர் கிடைக்கணும். அதுக்காக தான். நல்ல ஒரு பெரிய பதவி கிடைச்சிட்டா நமக்கு ஒரு நல்ல பெயர் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சற்று வித்தியாசமானது. ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் எது மிக முக்கியமானது? நற்கீர்த்தியே. ஆங்கிலத்தில் சொல்லும்போது குட் நேம் என்று சொல்லப்படுகிறது. நற்கீர்த்தி. இன்னைக்கு நாம் ஐஸ்வர்யத்தை நாடி ஓட தேவையில்லை, பதவிகளை தேடி ஓட தேவையில்லை. மாறாக, ஆண்டவரே எனக்கு ஒரு நற்கீர்த்தி தாரும் என்று சொல்லி அதற்காக நாம் பிரயாசங்கள் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு நற்கீர்த்தி பெற்றுவிட்டால், நற்சாட்சி பெற்றுவிட்டால், அதை போல விலையேற பெற்றது வேறு எதுவுமே இல்லை. ஐஸ்வர்யம் இருக்கலாம். நிறைய பேர் ஐஸ்வர்யத்தை தேடி நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி போறாங்க. லாஸ்ட்ல போய் பார்த்தா ஜெயிலில் போய் நிற்கிறாங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பது கள்ளத்தனமாய் சம்பாதித்து தங்கள் பதவிகளை துஷ்பிரயோகம் செய்து பெரிய லெவலுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் கடைசி நாட்களில் அவங்க பாவம் பின்தொடர்ந்து அவங்கள பிடிச்சிரும். பிடிச்ச உடனே ஜெயிலில் தான் இருப்பாங்க. லாஸ்ட்ல எல்லா விதமான கெட்ட பேரும் அதுக்கப்புறமா கிடைக்கும். ஆனால் நாமும் அப்படி அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நற்கீர்த்தி தேவை. தேவ பிள்ளைகளுக்கு நற்பெயர் தேவை. அது எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? அதை வேதத்தின் மூலமாக தான் நாம் இந்த காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதே ஞானி இன்னும் அழகா சொல்றார் பாருங்க. பிரசங்கி அதனுடைய 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், ஒருவருடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள். பரிமள தைலத்தை பார்க்கிலும் எதுக்கு முக்கியமானது? நற்கீர்த்தி. சிலர் ஐஸ்வர்யத்தை, சில பேர் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் நல்ல பரிமள தைலம் போட்டு நல்லா அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு போனா அப்பா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. அப்படித்தானே இன்னைக்கு அப்படித்தானே நடக்குது. பியூட்டி கான்டெஸ்ட்லாம் அப்படித்தானே நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பியூட்டி கான்டெஸ்ட் நடக்குது. அந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல என்ன செய்யறாங்க? வேற எதுவும் அழகு போட்டிகள்ல என்ன செய்யறாங்க? இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அழகை காட்டுவதனால், பெரிய நல்ல தாம்பிகமா இருப்பதனால் நற்கீர்த்தி பெற்று முடியுமா? ஞானி சொல்றார், இல்லவே இல்லை. நற்கீர்த்தி பெறணும்னா அதுக்கு வேற ஒரு காரியம் இருக்க வேண்டும். அதனால்தான் குணசாலியான ஸ்திரீ தான் போற்றப்படக்கூடியவள். அழகு இந்த உலகத்தில் இருக்க அழகெல்லாம் சௌந்தரியம்லாம் வீணும் வஞ்சனையுமா இருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவளே புகழப்படத்தக்கவள். அவளுக்கு தான் நற்கீர்த்தி உண்டு. இன்னைக்கு நாம் அந்த நற்கீர்த்தியை சம்பாதித்துக் கொள்ள நாம் பிரயாசம் இருக்க வேண்டும். வேதத்தில் அதுக்கு பேர் தான் நற்பெயர், குட் நேம். இன்னைக்கு எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நற்பெயரை
சம்பாதிக்கணும், நற்கீர்த்தியை சம்பாதிக்கணும். இந்த நற்கீர்த்தியை சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்க மரித்த பின்பும் அது பேசிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க மரித்த பின்பும் பேசிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்கு தேவை. இது நம்முடைய வாழ்க்கை முறையை காட்டுகிறது. நற்கீர்த்தி என்பது ஏதோ ஒரு பேரை நம்ம பிள்ளை பிறந்த உடனே அதுக்கு எங்க போய் தேடிட்டு இருக்கோம்? உட்காந்து பேரை நெட்ல தேடுறோம் உட்காந்து. நான் திட்டுவேன், ஏன்பா போய் நெட்டில் போய் தேடுறேன்? நெட்டில் போய் தேடின உடனே கண்ட பேர்லாம் வரும். அதெல்லாம் நீ செய்து வச்சிருவேன். அதுக்கு பதிலாக என்ன செய்? தேவசமூகத்தில் காத்திருந்து ஆண்டு உங்களுக்கு பெற்றெடுக்க உதவி செய்த குழந்தைக்காக தேவசமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பேர். சில நேரம் ஆண்டு கொடுக்குற பேர் எப்படி இருக்கும் தெரியுமா? சில நேரம் இல்லை, உண்மையாகவே தேவன் ஒரு பேரை கொடுத்தாருன்னா அதுக்கு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது. அவன் பேர் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். நீங்க ஆண்டுகிட்ட கேட்டு பாருங்க. தாய் தகப்பன்மார்கள் விசேஷமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கிற தாய் தகப்பன்மார்கள் என்ன செய்யணும்? பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு போய் நெட்டை தேடக்கூடாது. எதை தேடணும்? ஆண்டுடைய சமூகத்தை தேடணும். ஆண்டவர் அப்பொழுது அந்த பேருக்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல பேரை கொடுப்பார். அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த பேர் வச்சே நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன செய்வார்? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த நாட்களில் ஒரு சகோதரன் அவருக்கு ஒரு குழந்தை பெற்றெடுத்த உடனே அதுக்கு பேர் வைக்க வேண்டும் என்று சொல்லி என்கிட்ட ஜெபம் பண்ணி சொன்னார். ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு பேரை கொடுத்தார். அவனுக்கு பென்யமீன் என்று வை என்று சொல்லி எனக்கு ஒரு பேரை கொடுத்தார். அன்றைக்கு நான் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பென்யமீன் வசனத்தை வைத்து அந்த பகுதியை நான் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அதுக்காக அந்த பேரை கொடுக்க சொன்னேன். அதே நம்மாய் இன்னொன்று சகோதரிக்கு, அவங்க ஊரில் இருக்கிற சகோதரிக்கும் இதே பேரை வைக்கும்படியாய் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதான் சொன்னேன், இந்த பேரை வைப்பா, இந்த பேரை வச்சு என்ன செய்? கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணு. நிச்சயமாகவே அந்த பிள்ளை பென்யமீனாக, தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக, தேவனுடைய கூடாரத்தில் தங்குற மகனாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிற மகனாக அவன் வருவான் என்று சொல்லி அவனுக்காக அந்த பேரை சொல்லி ஜெபித்தேன். எதுக்கு சொல்லுகிறேன்? தேவன் ஒரு பேரை கொடுத்தா அதுக்கு என்ன இருக்கு? ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேவன் அநேகரை ஆசீர்வதிக்கும் பொழுது வேதத்தில் பார்த்தீங்கன்னா பேரை தான் சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆமென். யாக்கோபு தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கெஞ்சின பொழுது ஆண்டவர் கேட்டாரு, உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோபு. இனிமேல் உன் பேர் யாக்கோபு இல்லை, உன் பேர் என்ன? இஸ்ரவேல் என்னப்படும், இஸ்ரவேல் என்னப்படும் என்று சொன்னார். பாருங்க, தேவனமாய் அவன் ஆசீர்வாதத்துக்கு தகப்பனாய் அநேக பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் மகனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம். இன்றைக்கு கூட யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் அந்த கோத்திரத்துல தான் இன்றைக்கு இஸ்ரவேல் என்று அறியப்படுகிறது. அந்த கோத்திரத்தினுடைய ஒவ்வொரு கோத்திரக்கும் ஒரு லக்கம் இருக்கிறது. ஆமென். பரலோகத்தில் கூட பார்த்தீங்கன்னா 1,44,000 பேரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் வாசிக்கிறோம். அதுல யாக்கோபுடைய அந்த பிள்ளைகளுடைய பேர்ல வந்திருக்கிற கோத்திரத்துல தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் ஒரு பேரை கொடுத்தா அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு நற்கீர்த்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். பெர்கமு சபை என்ற ஒரு சபை நாம் 7 சபைகளில் ஒரு சபையாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பெர்கமு சபையிலே தேவனுக்காக நற்சாட்சியான ஜீவியம் ஜீவித்து பிசாசின் மேல ஜெயம் கொண்டு, உலகத்தின் மேல ஜெயம் கொண்டு, மாமிசத்தின் மேல் ஜெயம் கொண்டு ஜீவிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. ஆவியானவர் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய சில பேர்களுக்கு, அதாவது ஜெயம் கொண்ட விசுவாசிகளுக்கு, மாமிசத்தின் மேல, உலகத்தின் மேல, பிசாசின் மேல ஜெயம் எடுத்த விசுவாசிகளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவர்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன்.
அவர்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன், நற்கிருத்தி உள்ளவர்களாய் மாற்றுவேன். ஏன் காரணம் என்ன தெரியுமா? இந்த பெர்கமு சபையில் இருக்கிற விசுவாசிகள் எப்படிப்பட்ட, இந்த ஜெயம் கொண்ட விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், முதலாவது காரியம், அவர்கள் அதுல 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, அதனுடைய 13ஆம் வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். முதலாவது குணாதிசயம் நல்லா அறிஞ்சுக்கோங்க. இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்னா, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய ஜீவனையே பொருட்படுத்தாமல் தேவனுக்காக இரத்த சாட்சியை மறிக்க கூட ஆயத்தமாயிருந்தார்கள். இங்க பாருங்க, அந்திப்பா என்பவன் உண்மையுள்ளவனாயிருந்தான். அவன் கர்த்தருடைய நாமத்திற்காக என்ன செய்தான்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்தான் என்று சொல்லி இங்க நல்ல ஒரு சாட்சி பெற்ற ஒரு சகோதரனும் இந்த சபையில் இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவங்களுடைய கிரியைகள் போற்றப்படத்தக்கதாக இருந்தது. இப்படிப்பட்ட பெர்கமு சபை. இன்னும் அந்த பெர்கமு சபையில் இன்னொரு பிரிவானவர்கள் இருந்தார்கள், ஜெயம் கொள்ளாதவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் பாலாமுடைய பிழையான உபதேசத்துக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். அதே போல இன்னும் நிக்கோலாய் மதஸ்தான் அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். அது ரெண்டு என்ன அர்த்தம்? நிக்கோலாய் மதஸ்தான் என்று குறிப்பிடப்படுகிறதே, அது எதை குறிக்கிறது? அப்போஸ்தலருடைய உபதேசங்களுக்கு அடங்காதவர்கள். அவர்கள் தான் நிக்கோலாய் மதஸ்தார்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு மீறி நடப்பவர்கள், தேவனுடைய பிரமாணத்தை உதறி தள்ளுகிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் இந்த பெர்கமு சபையில் இருந்தது. இன்னொரு காரியம் இருந்தது. இந்த உலகத்தை நேசித்து இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை சிக்கி கொண்டிருந்த மக்களும், அதாவது பிழையாமின் உபதேசத்துக்கு அடிமையானவர்களும் இந்த சபையில் இருந்தார்கள். ஆனா இன்னும் ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த குரூப் எப்படி தெரியுமா? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியமாக ஜீவித்த ஒரு கூட்டம், கர்த்தருடைய வசனத்துக்காக நின்ற ஒரு கூட்டம், நல்ல ஒரு நற்சாட்சியுள்ள ஜீவித்த ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன், நான் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த வேலை விசேஷமாக நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நல்ல ஒரு பேரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு நற்சாட்சியான ஒரு ஜீவியை நாம் வாழ்ந்து, ஆண்டவரே எனக்கு உம்மிடத்திலிருந்து ஒரு நல்ல பேர் எனக்கு வேண்டும். அதனால்தான் ஞானி சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை எப்படிப்பட்டது? தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. இன்னைக்கு நற்கீர்த்தியை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களா? இன்னைக்கு நற்கீர்த்தி எனக்கு வேண்டும். வேதத்திலிருந்து நாம் சில சத்தியங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நாம் நற்கீர்த்தியாய் வாழ்வது எப்படி? தேவனுடைய பார்வையில் நாம் நல்ல ஒரு பேரை வாங்குவது எப்படி? உலகத்தில் நாம் வேலை பார்க்குற இடத்துல நம்முடைய பாஸ் நம்மளை பற்றி நல்லா சொல்லணும் விரும்புகிறோம். ஸ்கூலில் படிக்கும்பொழுது டீச்சர் நம்மளை ஒரு நல்ல பையன், நல்ல ஸ்டூடெண்ட் என்று சொல்லணும்னு விரும்புகிறோம். அதை காட்டிலும் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஒரு நல்ல பேர் வாங்கணும். அப்பா அம்மா சொல்லணும், நல்ல பையன், என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லணும். கெட்ட பிள்ளைய கூட சொல்லுவாங்க, நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அப்பா அம்மா எப்போ சொல்லுவாங்க? அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்களுக்கு பயந்து நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க? நல்ல பிள்ளை. அதை காட்டிலும் மேலானது என்ன தெரியுமா? தேவனிடத்துலேருந்து நம்ம நற்பேரை வாங்கணும். தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும், இவன் எனக்கு பிரியமான மகன், இவள் என்னுடைய பிரியமான மகள் என்று சொல்ல வேண்டும். மோசையை குறித்து ஆண்டவர் சொன்னார், இவன் என் கூடாரத்தில் எங்கும் உண்மையுள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், இவன் என் இதயத்துக்கு ஏற்றவன். பாருங்க, என்ன அருமையான சாட்சி தாவீதுக்கு கிடைத்தது, மோசைக்கு கிடைத்தது. அதனால்தான் இன்றைக்கும் நாம் மோசையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கும் தாவீதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவருடைய நற்கீர்த்தி அநேகருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் மோசையுடைய பெயர் நிற்கிது, தலைமுறையாய் நின்று கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர்களெல்லாம் நற்கீர்த்தி பெறுகிறார்களே, நாம் பெற முடியாதா?
தேவன் பட்சபாதம் உள்ள தேவனா? அப்படி அல்லவே. அப்போ நாம் எப்படி அந்த நற்கீர்த்தியை பெற்றுக்கொள்வது? நீங்க திரளான ஐஸ்வர்யத்தை நாடாம எதை நாடணுமோ அதை நாடுங்க. நாடினீங்கன்னா நிச்சயம் நற்கீர்த்தி கிடைக்கும். அப்போஸ்தலர் நடபடிகளில் 3 வகையான மக்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த 3 மக்களையும் உங்களுக்கு காட்டி அவர்கள் எப்படி நற்கீர்த்தி பெற்றார்கள், எப்படி நல்ல ஒரு சாட்சியான ஜீவித்தார்கள், அவருடைய பெயர்கள் இன்றைக்கும் எப்படி நிலைத்திருக்கிறது என்பதையும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைய வாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். இங்கு இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள். இது யார் சொன்ன வார்த்தை? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். அந்த சாட்சியில ஒரு சகோதரனை குறித்து பேசுகிறார். அவருடைய பெயர் தான் அனனியா. இந்த அனனியா என்பவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, சகல யூதர்கள் மத்தியிலும் ஒரு நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாக இருந்தான். இப்படி சாட்சி பெற்றவனாய் இருந்த அந்த மனிதனா தேவ ஊழியரை தான் ஆண்டவர் யாரிடம் அனுப்பினார்? சவுலிடம். அதாவது பிற்பாடு பவுலாய் மாறின அந்த சவுலிடம் அனுப்பினார். தேவனுடைய சபையை உபத்திரப்படுத்திய அந்த சவுலிடம் அனுப்பினார். அந்த சவுலை கர்த்தர் சந்தித்தார். அவன் இப்பொழுது குருடனாயிருந்தான். ஆண்டவர் அனனியாவை அனுப்பினார். அனனியா போய் ஜெபம் பண்ணாரு. அனனியா ஜெபம் பண்ணோடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டது, சுகமடைந்தான். அதே அனனியாவிடம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். அந்த அனனியாவை குறித்து தான் பவுல் சொல்றாரு, இவர் யூதர்கள் மத்தியில், சகல யூதர்கள் மத்தியில் என்ன பெற்றிருந்தாங்களா? நற்சாட்சி பெற்றாங்க. அனனியானா என்ன அர்த்தம் தெரியுமா? அனனியா என்றால் தேவ மேகம் என்று அர்த்தம். தேவ மேகம், ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு மனிதன். தேவனுடைய மேகம் அப்படியே சூழ்ந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்க எங்கு சென்றாலும் தேவனுடைய மேகம் அவர்களோடு இருந்துச்சு. ஆமென். தேவனை துதிச்சா ஒரு மேகம் இறங்கி வந்துச்சு. அதுக்கு பேர் தான் மகிமையின் மேகம் என்று சொல்லுகிறோம். கூடாரத்தை கட்டி ஸ்தாபித்த பொழுது, மோசே ஸ்தாபித்த பொழுது அவர்கள் பலி செலுத்தினார்கள், தேவனை ஆராதித்தார்கள், தொழுது கொண்டார்கள். உடனே மேகம் அந்த கூடாரத்தை நிரப்பிற்று. யாராலையும் நிற்க முடியல. அதே வண்ணமாய் சாலமோன் ஞானி ஒரு நல்ல ஆலயத்தை கட்டினான். பலியிட்டார்கள், தேவனை ஆராதித்தார்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த புதிய ஆலயத்தில் தேவ மகிமை அப்படியே இறங்கிச்சு. ஒரு மேகம். அந்த மகிமையின் மேகத்துக்கு முன்னாடி நிற்க முடியல, யாராலையும் நிற்க முடியல. அனனியா என்றால் தேவ மேகம் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு மனிதன். நல்ல பேர் தானே? பேர் எல்லாருக்கும் நல்ல பேர் தான். ஆனால் அந்த பேரை காத்து கொள்ளுகிறோமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இதே அப்போஸ்தலர் நடபடிகளில் 3 அனனியாவை பார்க்கிறீர்கள். ஆமென். இந்த அனனியாவோடு சேர்த்து தான் சொல்லுகிறேன். 3 அனனியாவை பார்க்கிறீர்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் எடுத்தீர்கள் என்றால் அனனியா சப்பீரால் என்ற ஒரு தம்பதியரை பார்ப்பீர்கள். பேர் நல்ல பேர் தான், அனனியா. தேவ மேகம் என்றுதான் பேர். ஆனா அவர் செயலோ வித்தியாசமான செயல், நற்கீர்த்தி பெறவில்லையே. ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்கு நன்றியற்றவர்களாய் ஜீவித்து தங்களுடைய காணியாச்சை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்தாங்க. ஆனா வஞ்சித்து வைத்து கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அதனால பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொன்னதுனால அந்த அனனியாக்கு மேல தேவ கோபம் இறங்கி தேவ மேகம் என்று அழைக்கப்பட்ட அனனியா அங்கே என்ன ஆனான்? மடிந்து போனான். நற்கீர்த்தி இல்லையே.
ஐஸ்வர்யத்தை நாடுனா நற்கீர்த்தியை விட்டுட்டான். அதனால்தான் ஞானி சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நீ எதை நாடு? நற்கீர்த்தியை நாடு. அனனியா, அந்த அனனியா, எந்த அனனியா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த அனனியா தேவனுடைய பிரசன்னத்தை நாடவில்லை, ஐஸ்வர்யத்தை நாடினான், நற்கீர்த்தியை விட்டுட்டான், தேவ கோபாக்கனை கடந்து வந்துச்சு, மாண்டு போனான். இன்னொரு அனனியாவும் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்க அடுத்த ஒரு அனனியாவை நீங்க பாக்குறீங்க. அந்த அனனியாவை குறித்து 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. இவர் ஒரு பிரதான ஆசாரியன், தேவனுடைய வசனத்துக்கு ஒரு வசனத்தை கற்று தேறினவன். பிரதான ஆசாரியன்னா சாதாரண ஆள் இல்ல. ஆசாரியர்களுக்கு மல்கியா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஆசாரியர்கள் யார்? தேவனுடைய வாய். தேவனுடைய வசனத்தை ஜனங்கள் ஆவலோடு கேட்கக்கூடிய ஒரு நபர் தான் யார்? அந்த ஆசாரியன். ஆனா இந்த ஆசாரியன் எப்படிப்படும் தெரியுமா? தேவனுக்கு விரோதமானவன், தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தவன். பேர் தேவமேகம், ஆனா தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தான். இவன் பவுலை அடிக்க சொன்னவன் இவன் தான். தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பினவன் இவன் தான். இவன் கடைசியில் கல்லெறிந்து கொல்லப்பட்டான் என்று வேத சரித்திரம் சொல்லுகிறது. இது 2வது அனனியா. ஆனா உண்மையாவே தன் பேருக்கு ஏற்றமாய் வாழ்ந்த ஒரு அனனியா உண்டு. அந்த அனனியாவை தான் நீங்கள் இங்க வாசிக்கிறீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா தெரியும். இவன் ஒரு சீஷன் என்று சொல்லப்படுகிறது. இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் இயேசுவின் சீஷன். ஹல்லேலூயா. இயேசுவின் சீஷன் என்ன அர்த்தம்? இயேசு எங்கெல்லாம் செல்கிறாரோ அவரை பின்பற்றுகிறவன். தன்னையே வெறுத்து, தன்னுடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்தவன் தான் இந்த அனனியா. ஆகவேதான் அவனுடைய பெயர் சொல்லப்படுது, அவன் சீஷன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ வருகிறேன். இந்த அனனியா ஏன் நற்சாட்சி பெற்றான் என்றால், இந்த 22ஆம் அதிகாரம் அவனை குறித்து நல்ல ஒரு காரியத்தை சொல்லுது. இவன் வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He was an devout observer of the law என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. Devout observer of the law. பிரமாணத்தின் மேல அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதன், பிரமாணத்தின்படி நடக்கிறவன், பிரமாணத்தின்படி தேவ பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நற்சாட்சி பெறணுமா? நற்கீர்த்தி பெறணுமா? நீங்கள் தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணத்துக்கு உங்களை அர்ப்பணித்து ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணத்திற்கு அர்ப்பணித்து ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தாராம். வேற எந்த ஜாதிக்கும் தேவன் இதை கொடுக்கவில்லை. அதனால்தான் அவங்க விசேஷித்த ஜனம். வாசிக்கலாம் சங்கீதம் 147 அதனுடைய 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். யாக்கோபுக்கு தம்முடைய வசனத்தையும் இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணத்தையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததே இல்லைங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, வேற எந்த ஜாதிக்கும் தேவன் செய்யல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தான் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்க ஏன் விசேஷித்தவர்கள் தெரியுமா? அவர்கள்ட்ட அநேக ஐஸ்வர்யங்கள் இருந்தது, அதனால தான் விசேஷித்தவர்களா? இல்லை. அவர்கள் பலத்தில் சிறந்தவர்கள், அதனால தான் விசேஷித்தவர்களா? அப்படினாலும் இல்லை. ஜனக்கூட்டம் நிறைந்தவர்களா இருந்தார்களா? அதனால விசேஷித்தவர்களா? அதுவும் இல்லை. அதனால ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்ச ஜனமா இருக்கும்போது தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ பலவீனமா இருக்கும்போது தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ பெரிய சிறந்த ஒரு பெரிய மேதாவி என்று அல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் ஏன் நீ விசேஷித்தவன் தெரியுமா? உனக்கு என்னுடைய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு என்னுடைய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதியை காட்டிலும் விசேஷித்த ஜாதி என்று அழைக்கப்படுற ஒரு ஜாதினா அது யூத ஜாதி தான். ஹல்லேலூயா. அதை சரித்திரம் மறுக்கவில்லை, சரித்திரம் அதை ஒத்துக்கொள்ளுகிறது. ஆமென். இந்த நாசா விண்வெளி கழகத்தில் கூட அமெரிக்கர்கள் நடத்துகிறார்களே, அங்கு கூட யூத மக்கள் தான் விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள், தலை சிறந்த விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம், அதிகமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடித்தவர்கள் யூத ஜனங்கள் தான்.
ஏன் அவர்களுக்கு விசேஷித்த ஞானம், விசேஷித்த காரியம் ஏன்? இன்றைக்கு அவருக்கு ஒரு நற்கீர்த்தி இருக்கிறது ஏன்? ஏன் அந்த ஜாதியை ஏன் அழிக்கவே முடியலை? காரணம் என்ன? அது தேவனால் நற்கீர்த்தி பெற்ற ஒரு ஜனம். வாசிக்கலாம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? நல்லா கவனிச்சீங்களா? இவங்க தேவனுடைய பிரமாணத்தை பெற்றவர்கள், தேவனுடைய கட்டளைகளை பெற்றவர்கள். அந்த பிரமாணம் எதற்கு தேவன் கொடுத்திருக்கிறார்? அவர்கள் ஜீவனுள்ளவர்களாக இருப்பதற்காக கொடுத்திருக்கிறார். அவர்கள் நீடித்த ஆயுளை பெறுவதற்காக கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஆரோக்கியமான ஜீவியம் செய்வதற்காக கொடுத்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் இந்த பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் மீண்டும் வர வேண்டும். அதே உபாகமம் வந்துட்டு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். 29 வாசிக்கிறோம், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். 32ஆம் வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக, நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். எவ்வளவு அருமையான ஒரு வசனத்தை தேவன் சொன்னார். என் பிரமாணத்தை கை கொண்டா அது உங்களுக்கு நலமா இருக்கும்பா, உங்களுக்கு நற்கீர்த்தி கிடைக்கும். என் பிரமாணத்தை நீங்க கை கொண்டீங்கன்னா நீங்க வாழ்கிற இடத்துல சுகித்திருப்பீர்கள், நீடித்த நாட்களை வாழ்வீர்கள். இதுக்காக தான் பிரமாணத்தை கொடுத்தார். அதனால தான் இந்த யூத ஜனம், இந்த இஸ்ரவேல் ஜனம் விசேஷித்த ஒரு ஜனம், விசேஷித்த ஜனம். தேவன் இப்படிப்பட்ட பிரமாணத்தை நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம கடைபிடிக்கிறோமா? அனனியா என்பவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? தேவனுடைய பிரமாணத்தை கவனித்து தேவனுடைய பிரமாணத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஜீவிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நீங்க எந்த அளவுமாய் கேட்கிறீர்கள்? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு நற்கீர்த்தியை கொடுக்கும். வேதவசனத்தை வாசிக்கிறோமா? தியானிக்கிறோமா? கர்த்தருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவானா மாறணுமா? அப்படி வசனத்தை தியானிப்போமாக, அப்படி வசனத்தை வாசிப்போமாக, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போமாக. அனனியாவை குறித்து வாசிக்கிறோம், அவன் நற்சாட்சி பெற்றவனா இருந்தானா, யூதர்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர். ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருடைய வேத பிரமாணத்தை நன்றாக தியானித்தவன், நன்றாக கடைப்பிடித்தவன். He was a devout observer of the law. அவன் தேவனுடைய பிரமாணத்தை அப்படியே கடைப்பிடிக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஓசியால வாசிக்கிறீங்க, ஆண்டவர் வேதனையோடு சொல்றாரு. இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில, அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில, அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நற்கீர்த்தி இல்ல. காரணம் என்ன? பேரோ அனனியா என்று வைத்து இருக்கிறார்கள், ஆனா தேவ பிரசன்னத்தை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய வசனத்தை மறந்து விட்டார்கள். ஓசியால ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்களுக்கு நான் என்னுடைய வசனத்தை கொடுத்தேன், என் ஜனங்களுக்கு என்னுடைய வார்த்தையை கொடுத்தேன், அதனால அவர்கள் நீடித்திருக்க சுகித்திருக்க நான் அதை கொடுத்தேன். ஆனால் அவர்களோ அதை மறந்து விட்டார்கள், அதை அந்நிய பொருளாய் எண்ணி விட்டார்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பிள்ளைகளையே மறந்து விடுவேன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வசனத்தின் மேல நமக்கு அளவில்லாத புரியம் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை உன்னிப்பாய் கவனிக்கிறவர்களாய், அவர் சொல்றபடி சாவதானமாய் நடக்கிறவர்களாய், அதை கடைபிடிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படி நம்ம நடப்போனா நமக்கு நல்ல ஒரு நற்சாட்சி, நல்ல பேர் நமக்கு கிடைக்கும். ஆமென். நற்கீர்த்தி கிடைக்கும். அனனியாவுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு தெரியுமா? இதுக்கு பிற்பாடு அனனியாவை குறித்து வேத சரித்திரம் சொல்லுகிறது, அவன் ஒரு அந்த சபைக்கு தலைவனாய், சபைக்கு நல்ல ஒரு போதகனாய் இருந்தான்.
அது மட்டுமல்ல, இரத்த சாட்சியாய் கர்த்தருக்காக மரித்தான். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனையே பணயம் வைத்து விட்டான். இன்றைக்கும் அனனியாவை குறித்து நாம் தியானிக்கிறோம். காரணம் என்ன? அவன் தேவனிடத்திலிருந்து நற்கீர்த்தியை பெற்றுக்கொண்டான். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், சும்மா பெற்றுக்கொள்ளல. ஏதோ இன்னைக்கு டாக்டரேட்டும் இன்னைக்கு பட்டங்களும் சும்மா இலவசமா அப்படியே சும்மா கொடுக்குற மாதிரி, பணத்துக்காக கொடுக்குறமா, அப்படி அல்ல. தேவன்ட்டு அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. யார்கிட்ட பெற்றுக்கொண்டான்? தேவன்ட்டு பெற்றுக்கொண்டான். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஒரு கண்டிஷன் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை அப்படியே நாம் கடைபிடிக்கணும். அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும். அவருடைய பிரமாணத்தின்படி ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்க. தாவீது ராஜாட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் எப்பொழுதுமே கர்த்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறேன், அந்த பிரமாணத்தை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆண்டவருடைய வசனத்தின்படி நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்வார். அதனால தான் தாவீதுக்கு நல்ல நற்கீர்த்தி, அதனால தான் தாவீதுக்கு நல்ல ஒரு பெயர். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் வாழ்ந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். இன்னைக்கு தேவன் நம் கரங்களில் கிருபையின் சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். நம் கரங்களை இயேசுவின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நமக்கு ஒரு பூர்ண பிரமாணம் கிடைத்திருக்கிறது. அன்றைக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம், இன்றைக்கு நமக்கு ஒரு பூர்ண பிரமாணம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பிள்ளைகளா மாறிட்டோம். இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து விட்டார். அதற்கு பிறகு நமக்கு தேவன் தம்முடைய கிருபையின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பிரமாணத்தின்படி நடப்போம் என்றால், கிருபையின்படி ஜீவிப்போம் என்றால், நம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நற்கீர்த்தியை, தேவனிடத்தில் நற்கீர்த்தியை பெற்றுக்கொள்வோம். இது ஒரு பூர்ண பிரமாணம். இதை நாம் கடைபிடிக்க தேவன் நமக்கு அதிகமான கிருபை தருவாராக. முதலாவது காரியத்தை சொன்னேன், அனனியா நற்கீர்த்தி பெற்றான் என்றால் அவன் தேவனுடைய பிரமாணத்துக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தான். இரண்டாவது ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு ஒரு நல்ல பெயர். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இது யாருக்கு சொன்ன வார்த்தை? இது கொர்நேலியுவின் 3 மனுஷர்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். பேதுரு இடத்துல வந்துதான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. தங்களுடைய தலைவர், அதாவது அதிபதி ஆகிய, அதாவது அவர்களுக்கு அதிகாரியா இருந்த கொர்நேலியு குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்ன சொல்றாங்க? இவன் நீதிமானும், கொர்நேலியு எப்படிப்பட்டவனா? நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு, அவர் உங்களை கூப்பிட்டுருக்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? ஒரு 3 புருஷர்கள் அனுப்பப்பட்டார்களே, அவர்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவிடம். கொர்நேலியு யார் அப்படின்னா, இதே 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே அவன் 100க்கு அதிபதியாக இருந்தான். ஒரு பெரிய நல்ல அந்தஸ்துள்ள, ஒரு நல்ல அந்தஸ்துல, நல்ல ஒரு அதிகாரமுள்ள பதவியில் இருக்கிற ஒரு மனிதன். இவன் ஒரு யூதன் அல்ல, ஆனா யூதர்கள் மத்தியில் நற்சாட்சி பெற்றிருக்கிறான். சும்மா பெற்றுக்கொள்ளல, அதுக்கு வேதம் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. கொர்நேலியுக்கு இப்படிப்பட்ட நல்ல நற்கீர்த்தி எப்படி கிடைச்சது? அவன் யூத மனுஷனும் அல்ல, ஆனா எப்படி இந்த நற்கீர்த்தியை பெற்றான்? பரிசுத்த ஆவியானவர் அந்த நபரை குறித்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் அவனை குறித்து தியானிக்கிறோம். காரணம் என்ன? ஒரு முக்கியமான காரணமான்ட்டு இருக்கிறது. அதுதான் இங்கு உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன். அவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். இன்றைக்கு நாம் தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? இதே 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இன்னைக்கு தேவ பக்தி உள்ள மனுஷர்கள்னா யார்? இப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் நற்கீர்த்தியை கொடுக்கிறார். உண்மையான தேவ பக்தினா என்ன?
அப்படின்னா இங்கு நாம் கொர்நேலியுடன் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நீங்க பார்க்குறீங்க, இவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தான். தேவனுக்கு பயப்படும் பயம் நம்முடைய குடும்பங்களில் இருக்க வேண்டும், நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும், சபையில் இருக்க வேண்டும். முதலாவது நமக்கு அந்த தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்கணும். தேவனுக்கு பயப்படும் பயமுடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடவே இல்லை. அவர்களுக்கு நற்கீர்த்தி உண்டு. இன்றைக்கு நாம் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு ஜீவிக்கிறோமா? தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு ஒரு ஜீவ ஊற்று, அது நற்கீர்த்தியை கொண்டு வருகிறது. கொர்நேலியு தேவனுக்கு பயந்து ஜீவித்தான். அது மட்டும் இல்ல, இவன் நன்றாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷன். சாதாரண ஜெபம் இல்லைங்க, உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு மனிதன். தேவசமத்தில் உபவாசம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களே சொன்னா கூட உபவாசித்து ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா யூதர் அல்லாத ஒரு கொர்நேலியு தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபம் பண்றான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். இன்னும் ஒரு நல்ல குணம் இவன்கிட்ட காணப்படுகிறது. அது என்னன்னா, தான தர்மங்களை செய்கிற ஒரு மனிதன். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தானா. ஏழை எளியவர்கள் மேல் கரிசனை உள்ளவன். ஆமென். தரித்திரர்கள் மேல் கரிசனை உள்ளவன். இவ்வளோ பெரிய அந்தஸ்து, இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறான். ஒரு பெருமை அல்ல, பெருமையின் ஜீவியமே இல்லை. எவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை பாருங்க. தான தர்மம் செய்கிற ஒரு மனிதன், ஏழை எளியவர்களை நினைவு கூறுகிற மனிதன். ஆண்டு சொன்னாரு, ஏழைகளை நினைவு கூறுகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான்? கர்த்தருக்கு கொடுக்கிறான். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தான தர்மம் செய்கிற காரியம் இருக்கிறதா? அது மட்டும் இல்லைங்க, இந்த கொர்நேலியுடைய இன்னொரு குணாதிசயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 24 வசனம் 25 வசனம் சொல்றது, அவன் என்ன செய்தானா, பேதுருவை அழைத்ததோடு நிக்கல, இவன் ஆயத்தமாகிற தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு ஆயத்தம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வீட்டில் கூட ஜெப காரியத்தை நடத்துவோம். ஆண்டு என்ன பேச போறான்னு ஆர்வம்லாம் இருக்காது, மற்ற காரியத்திலாம் ரொம்ப கவனமா இருப்போம். இங்க பாருங்க, என்ன வசனம் சொல்லுது, கொர்நேலியு தன் உறவின் முறைமையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக, யாருக்காக காத்திருந்தான்? அவர்களுக்காக காத்திருந்தானா. பேதுரு வரப்போறார். பேதுரு யாரு? இன்னும் ஒரு வேர்ட்ல சொல்ல போனா ஒரு மீனவன். ஆமென். ஆனா இவன் எப்படி பார்க்கறான் அந்த பேதுருவை? ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாய் அவனுக்காக காத்திருக்கிறானா. பெரிய பதவிங்க, சாதாரண பதவி இல்லை. கொர்நேலியு சாதாரண பதவியில் இல்லை, ஒரு பட்டாளத்துக்கே 100க்கு அதிபதி. அவன் அதிகாரம் அவன் கையில் இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பதவி மோகத்தில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய போஸ்டில் இருக்கவங்க யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஒரு 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 ஃபேக்டரியினுடைய ஜெனரல் மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். அந்த ஜெனரல் மேனேஜர் தன்னுடைய அதிகாரிகளுடைய பேச்சை கேட்க மாட்டார். சொல்லுவார், நான் ஜெனரல் மேனேஜர், என் பேச்சை நீ கேளு அப்படின்னு சொல்லுவார். அதனால எல்லா அதிகாரிகளும் அவர் மேல கோபம் தான் பட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆலோசனையும் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். தான் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கணும்னு சொல்வார். ஒரு சாதாரண ஃபேக்டரியில் இருக்கிற ஒரு ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி நிலைமையில் இருந்தார். ஆனா இங்க பார்க்கிறோம், 100க்கு அதிபதி, பெரிய பட்டாளத்தில் இருக்கிறவர், ஒரு மிலிட்டரியில் இருக்கிற ஒரு கமாண்டர்னு சாதாரண அல்ல, ஒரு செஞ்சுரியன் சாதாரண அல்ல, அதிகாரத்தை உடையவன். ஆனா அவன் தன்னுடைய அதிகாரத்தில் துஷ்பிரயோகம் செய்யவில்லை, மாறாக அவன் என்ன செய்யறான் தெரியுமா, ஆண்டருக்கு பயந்து நடக்கிறான். அதனால தான் அவன் கீழே இருக்க சபார்டினேட் கூட அவனை குறித்து நல்ல சாட்சி சொல்றாங்க. யார் தெரியுமா? நல்ல மனிதன்க. இந்த கொர்நேலியு யார் தெரியுமா? எங்க அதிகாரி எப்படி பெற்றவர் தெரியுமா? யூதருக்கு மத்தியில் நற்சாட்சி பெற்றவருங்க, யூதர்களுக்கு என்று ஆலயத்தை கட்டி கொடுத்தவருங்க, அப்பா தான தர்மம் செய்கிறவருங்க. இப்படி சபார்டினேட் சொல்றான். கீழே அவன் வேலை பார்க்கிற, கீழே இருக்கிற, அவனுக்கு கீழே ஒர்க் பண்ற மனிதன் சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய வார்த்தையை உன்னிப்பா கவனிக்கிறவனா இருக்கிறான். பேதுரு என்ன சொல்ல போறாரோ நான் கேட்கணும். தான் மட்டும் இல்ல, தான் கிட்ட கூட இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் கூட்டி தன் வீட்டில் வச்சிருக்கான். திரள் கூட்டம் சொல்லப்படுது வசனம். பேதுரு பிரசங்கிக்கும் போது திரள் கூட்டம் இருந்தாங்களா? எப்படிங்க திரள் கூட்டம் அங்க வரும்? எல்லாரையும் கூப்பிட்டுட்டான், வாங்க 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 வாங்க, நம்ம தேவன் நம்மோட பேச போறாரு, தேவன் தம்முடைய வார்த்தைகளும் பேச போறாரு என்று சொல்லி பண்றான். அப்பனா தேவனுடைய வசனத்தின் மேல இருக்கிற தாகத்தை பாத்தீங்களா?
தேவனுடைய வார்த்தை மேல இருக்கிற தாகம் உங்களுக்கு இருக்கா? நற்கீர்த்தி வேணுமா? தாகம் வேணும். தாகம் உள்ளவர் மேல் தான் தேவன் தண்ணீரை ஊற்றுவாரா? ஆமென். யார் பசியுள்ளவனுக்கு தான் தேவன் கொடுப்பார். உங்களுக்கு நீதியின் மேல் பசி தாகம் இருக்குதா? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பசி தாகம் இருக்குதா? தேவன் உங்களுக்கு நற்கீர்த்தியை கொடுப்பார். கொர்நேலியு தேவனுடைய வார்த்தைக்காக ஆவலோடு காத்திருக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அது மட்டும் இல்லைங்க, பேதுரு வந்த உடனே அப்படியே தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். பேதுரு சொல்ற, நானும் உன்ன போல மனுஷன் தான், போய் எழுந்துரு. ஒரு 100க்கு அதிபதி, சாதாரண ஒரு நபரை நான் சொல்லவில்லை. நினைச்சு பாருங்க, 100க்கு அதிபதி வீட்டுல எல்லாரும் கூடி இருக்கிறாங்க, அவனுடைய சபார்டினேட்ஸ் கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவன் போய் ஒரு ஊழியக்காரருடைய பாதத்துல விழுந்தானா ஜனங்களாம் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா? நான் பார்த்திருக்கிறேன், மிலிட்ரியில் ஒரு கேப்டனோ ஒரு மேஜரோ இருந்தா கீழே இருக்கிற அந்த ஜவான்கள் சல்யூட் அடிச்சா கூட சல்யூட் மட்டும் இப்படி தான் பார்ப்பாரு. அது பார்வையே பார்க்கணும், வித்தியாசமா இருக்கும். அந்த சல்யூட் அடிக்கும் பொழுதே இப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன செய்யறாரு தெரியுமா? விழுந்துட்டார். பேதுருவின் காலில் போய் விழுந்துட்டார். என்ன தாழ்மை! தாழ்மையில் இருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தம், தேவனுடைய வார்த்தையின் மேல பசி தாகம், தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை உடைய ஒரு மனிதனாய் இருந்தான். ஆண்டவர் கூட அவனுடைய தான தர்மங்களை நினைவு கூர்ந்தாராம். என்ன செஞ்சாரா? தான தர்மங்களை நினைவு கூர்ந்தார். சற்று எனக்கு திருப்புங்க. உண்மையான தேவ பக்தினா என்ன என்பதை நமக்கு யாக்கோபு சுட்டி காட்டுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை எனக்காக வாசியுங்கள். யாக்கோபு 1:26, 27. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. இன்னைக்கு சுத்தமான பக்தினா என்ன? தேவனுடைய பார்வையில் ஒரு பக்தினா என்ன? பக்தியுள்ள ஜீவியம்னா என்ன என்பதை யாக்கோபு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். முதல்ல நம்முடைய நாவு மேல என்ன இருக்கணும்? நம்முடைய டங்கு மேல என்ன இருக்கணும்? கண்ட்ரோல் இருக்க வேண்டும். நம்முடைய நாவினாலே நாம் பாவம் செய்யக்கூடாது. அநேக நேரங்களில் நம்ம பாவம் செய்யறதே இதுல தான், இந்த நாவு வச்சுதான். எப்ப நாவு பாவம் செய்யும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் இல்லாத சிந்தனைகள், பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் உள்ள இருந்துச்சுன்னா, கபடங்கள், பொய்கள், வஞ்சனைகள், விபச்சாரங்கள், மற்ற சிந்தனைகள்லாம் இந்த இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்முடைய ஜீவியம் கரைப்பட்டு போகும். முதல் காரியத்தை நல்ல கவனிங்க. உண்மையான தேவ பக்தினா என்ன? யாக்கோபு சொல்லிக் கொடுக்கிறாரு, உன் நாவை நீ அடக்கு, உன் இருதயத்தை அது என்ன செய்யணும்? வஞ்சித்து வைக்காத, ஒரு போலியான ஒரு வாழ்க்கை வாழாத, ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழாத, வசனத்தின்படி நட. ஒண்ணு. இரண்டாவது சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அவங்க படுகிற உபத்திரவத்தில் நீங்க என்ன செய்யணும்? அவர்களை விசாரிக்கணும். அவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறனா, திக்கற்ற பிள்ளைகள், பலவீனமான மக்கள், விதவைகள், அவங்க படுற உபத்திரவத்தில் நீங்க என்ன செய்யணும்? விசாரிக்கணும். கொர்நேலியு என்ன செய்தாருங்க? ஏழை எளியவர்களை விசாரிச்சாரு, ஜனங்களுக்கு தான தர்மம் செய்தாரு. இன்னும் ஒன்று பார்க்க, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே. நம்ம உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்ம காத்துக் கொள்கிறோமா? கொர்நேலியு தன்னுடைய வாழ்க்கையை கரைப்படாதபடி காத்துக்கொண்டார். எப்படி? உபவாசித்து ஜெபம் பண்ணினார். அவர் தான தர்மம் செய்கிறவர் மாத்திரம் இல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அதுதான் உண்மையான தேவ பக்தி. இன்னைக்கு நமக்கு அந்த தேவ பக்தி இருக்குதா? அந்த தேவ பக்தி இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் கொர்நேலியு போல நற்கீர்த்தி பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில இரக்கம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்தே தீர்வார். பாருங்க, இந்தோனமா ஜீவித்ததுனால ஆண்டவருடைய பார்வையில நற்கீர்த்தி பெற்றார். பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, கொர்நேலியு இடத்துல போறதுக்கு பயப்படாத, நான் தான் அனுப்பியிருக்கேன். பாருங்க, நல்ல ஒரு சாட்சி. கொர்நேலியு குறித்து ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு? தம்முடைய தாசனாகிய பேதுருவிட்ட சொல்றாரு, நீ போ,
அவர்களுக்கு போய் என்னுடைய வசனத்தை சொல்லு. வசனத்தை சொன்ன மாத்திரத்தில் கொர்நேலியும் வீட்டார் அனைவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சபையிலே, தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாய் மாறிவிட்டார்கள். என் அருமையான நற்கீர்த்தி. இன்றைக்கு நாம் கர்நேலியை குறித்து தியானிக்கிறோம். காரணம் என்ன? அவன் நற்கீர்த்தி உள்ள மனுஷனாக இருந்தான். நற்கீர்த்தியை தேடினான். எனக்கு அதுதான் வேண்டும். அவன் ஐஸ்வர்யம் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, நல்ல பதவி இருந்துச்சு. அதை தேடல, அவன் நற்கீர்த்தியை தேடினான். மூன்றாவது ஒரு நபரை உங்களுக்கு சாட்டுகிறேன். அதன் மூலமாக நாம் நற்கீர்த்தி பெறுவது எப்படி என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அது அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள்? இங்க சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஏன் சொன்னாங்க அப்படின்னா, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையின் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபை நல்லா வளர்ந்துருச்சு, பெரிய சபை. நாளுக்கு நாள் ஜனங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்களா? சபையில சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தாங்களாம். அநேக ரட்சிக்கப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்டு இருந்தாங்க. சபை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருந்துச்சு. இப்போ விதவைகளுடைய கூட்டமும் அதிகரிச்சு கொண்டே தான் இருக்கு. கிரேக்கர்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு, எபிரேயர்னு ஒரு கூட்டம் இருக்கு. 2 குரூப்பும் உள்ளதான் இருக்கு இல்ல. கிரேக்கர் குரூப் என்ன நினைக்குதா? எங்க விதவைகளை ஒழுங்கா இந்த மக்கள் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கருடைய அந்த விதவைகளும் அந்த கிரேக்கர் ஆனவர்களுக்கும் எபிரேயர் ஆனவர்களுக்கும் பெரிய சண்டை நடக்குது, ஒரு முறுமுறுப்பு நடக்குது. எங்களை ஒழுங்கா விசாரிக்கலங்க. சபையில் இந்த மாதிரி சில நேரங்களில் தனித்தனியாக பிரிஞ்சு கூட சபையில் சண்டை போடுற குரூப்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ தான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூடி ஒரு நிர்ணயம் எடுத்தாங்களாம். இந்த சண்டை போட்டுட்டு யார்கிட்ட கொண்டு போய் இந்த சண்டையை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க? அப்போஸ்தலர்கிட்டே சொல்கிறாங்க. அப்போஸ்தலருக்கு இந்த சண்டை போடுறதை தீர்க்கிறதா ஒரு வேலை. அதனால் என்ன செஞ்சாங்க? சரி, இதை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி பண்ணோம். பந்தி விசாரிப்பு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பந்தி விசாரிப்புக்கு சில பேரை நியமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள் அங்குள்ள அப்போஸ்தலர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து சொல்கிறாங்க. பந்தி விசாரிப்புக்கு 7 பேரை தெரிந்து கொள்ளலாம். அவங்க விசாரிக்கிட்டோம் எல்லாரையும். நாங்கள் ஜபத்திலும் தேவவசனத்திலும் நாங்கள் எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவிடணும். இல்லைன்னா உங்களுக்கு ஆகாரம் கிடைக்காதே. அதனால ஆவிக்குரிய ஆகாரம் வேண்டும்னா அப்போஸ்தலர் எங்கே உட்காரணும்? ஜபத்தில் தரித்திருக்கணும், வேத வசனத்தை நன்றாக தியானிக்கணும். இல்லைன்னா அப்போஸ்தலரால் வேத வசனத்தை, ஆவிக்குரிய போஜனத்தை ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இவங்க சண்டை எதில் சண்டை? உலக பிரகாரமான சாப்பாடுல சண்டை. கிரேக்கரானவர்களுடைய அவங்களுடைய விதவைகளும் ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எபிரேயர்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அப்போஸ்தலருடைய கரத்தில் வருது, சமூகத்தில் வருது. அப்பதான் சொன்னாங்க, நம்ம என்ன செய்வோம்? 7 பேரை செலக்ட் பண்ணுவோம், தெரிந்து கொள்வோம். அந்த 7 பேருடைய காரியத்தை சொல்றாரு. அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிறவர்களா இருக்கணுமா? அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்கள். அப்ப பந்தி விசாரிப்புகளை கூட தகுதி என்ன? ஒரு நல்ல சாட்சி வேணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன? பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இப்போ புரிகிறதா? நற்கீர்த்தி பெறுவதற்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் நிறைவு வேண்டும், தேவ ஞானம் வேண்டும், தேவ கிருபை வேண்டும். இந்த பந்தி விசாரிப்புக்குன்னு 7 பேர் தெரிந்து கொண்டாங்க. அதுல மற்ற எல்லாரையும் குறித்து அதிகமாய் பேசப்படவில்லை. ஆனால் அதுல ஒரு மனிதனை குறித்து அதிகமாய் பேசப்படுகிறது. அந்த மனிதன் பேர் தான் ஸ்தேவான். இந்த ஸ்தேவானை குறித்து நீங்கள் 7ஆம் அதிகாரத்திலையும் வாசிப்பீர்கள். ஸ்தேவான் நல்ல ஒரு தேவ மனிதன், அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்த ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரர். அவன் மூலமாக தேவன் அநேக அற்புதங்களை செய்தார், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவன்கிட்ட இருந்த நல்ல ஒரு குணம் என்ன தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் தான்? அவன்கிட்ட 3 காரியம் இருந்துச்சான். He was a man full of faith. விசுவாசத்திலே நிரம்பின ஒரு மனுஷன். ரெண்டாவது, he was a man full of spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். மூன்றாவது, he was a man full of grace. தாழ்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன்.
இதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த ஸ்தேவான் நற்சாட்சி பெற்றானா அதுக்கு காரணம் இருக்கிறது. நற்கீர்த்தி பெற்றானா காரணம் இருக்கிறது. வேதம் அதை சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. சபையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இப்படிப்பட்ட நற்கீர்த்தி பெற்ற ஊழியர்கள் தேவை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நற்சாட்சி பெற்ற ஊழியர்கள் தேவை. அவங்க எப்படி நற்சாட்சி பெற்றாங்களா? அதுக்கு 3 காரியம் ஸ்தேவானை குறித்து சொல்லப்படுது. he was full of faith. அதனுடைய 5ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கிறீங்க, பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். ஸ்தேவானுக்கு அப்போ என்ன இருந்துச்சுங்க? he was full of faith. விசுவாசத்தினால் நிரப்பப்பட்ட மனுஷன். அதே போல பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட மனுஷன். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தான். இந்த வசனத்தை நீங்க ஆங்கில மொழிபெயர்ப்பில் நீங்க வாசித்தீங்கன்னா ஸ்தேவானை குறித்து சொல்லும்போது இந்த விசுவாசம் என்ற இடத்துல கிருபை என்ற பதம் யூஸ் பண்ணப்படுகிறது. கிரேஸ். he was a man full of faith and power. அவன் தேவனுடைய கிருபையை பெற்ற ஒரு மனிதனாய், தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்ட மனிதனாய், கிருபையிலேயே சூழப்பட்ட மனிதனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நாம் நற்கீர்த்தி பெறணும்னா அடுத்த ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னது? விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிருபையினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் மனிதனாக இருக்கணும். விசுவாசிகள்லாம் நல்ல பெயர் பெற்றாங்க, நல்ல நற்கீர்த்தி பெற்றாங்க. எப்படி? வாசியுங்கள், எபிரேயர் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனால நற்சாட்சி பெற்றார்கள்? விசுவாசத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? நம்ம விசுவாசம்லாம் என்ன தெரியுமா? நான் இயேசுப்பா உங்களை நான் நம்புறேன், இந்த விசுவாசம் இல்லை. நீங்க டிவைன் ஃபேத், தெய்வீக விசுவாசத்தில் வளரணுங்க. தெய்வீக விசுவாசம்னா என்ன? எதன் மேல நம்முடைய விசுவாசம் வைக்கணும்? கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையில் செய்த பலி, அவர் நமக்காக கொடுத்த ஜீவன், அவர் நமக்காக செய்த காரியங்கள், அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்கணும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நாம் படிப்படியாக நாம் வளர வேண்டும். அதுதான் விசுவாசத்தில் நிரப்பப்படுது. ஃபுல் ஆஃப் ஃபெய்த்னா சாதாரண விசுவாசம் இல்லை, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கு. அதுக்கு பிறகு நாம் தேவ பக்திக்கு நேராய் வளர வேண்டும். அந்த விசுவாசத்தை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஸ்தேவான் நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வளர்ந்தான், விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றான். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கா? நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்முடைய விசுவாசத்தை பிரதிபலிக்கிறோமா? நாம் ஜீவிக்கிற இடத்துல, நாம் வாழ்ற இடத்துல விசுவாசத்தை பிரதிபலிக்கிறோமா? கவனிப்போம். ஆண்டவரே, எனக்கு விசுவாச ஜீவியம் தேவை. இரண்டாவது பாருங்க, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனா இருந்தானா. அப்போஸ்தலர் நடபடி வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீங்க பெறும்பொழுது நீங்க என்னவா மாறுவீங்க? சாட்சிகளா மாறுவீங்க. எங்கெல்லாம் சாட்சிகளா மாறுவீங்க? சமாரியாவில், யூதேயாவில், எருசலேமில், பூமி அனைத்திலும், உலகம் அனைத்திலும் நீங்க என்னவா மாறுவீங்க? சாட்சிகளா மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க பலன் அடைந்து சாட்சியா மாறணுமா? மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவில் இருங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறது மட்டும் இல்ல, இனிஷியல் ஸ்டேஜை பற்றி பேசல, டெய்லி நிறைந்து கொண்டே இருக்கணும். அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க, ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிற வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவ புத்திரர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். ஸ்தேவான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியினால் நிறையப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்பட்டிருந்தான். மூன்றாவது, கிருபையினால் நிரப்பப்படணும். ஸ்தேவான் நல்ல ஒரு காரியம் கிருபை. கிருபை யாருக்கு கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிப்பார், வேற யாருக்கும் கிருபை அளிக்க மாட்டார். ஸ்தேவான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிற மனுஷனா இருந்தான். காலை ஆரம்பிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆரம்பிங்க. உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் உங்களை தாழ்த்துங்க. தேவனுடைய சமூகத்தில் காலை ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன், என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் என்று சொல்லுங்க. தாழ்த்துங்க, தாழ்த்துங்க. தேவ கிருபை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபை அடைய உதவி செய்வார். அதனால தான் பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருங்க. அதோட நிக்கல, அடுத்து சொல்றாரு, அவருடைய கிருபையில பலப்படுங்க. நீங்களும் நானும் அவருடைய கிருபையில பலப்படணும். கிருபை ரொம்ப முக்கியம்.
ஸ்தேவான் பாருங்க எவ்வளவு நல்ல காரியத்தை செய்கிறாரு. ஸ்தேவான் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவராக இருந்தார், விசுவாசத்தினாலே நிரப்பப்பட்டவராக இருந்தார், கிருபையினாலே நிரப்பப்பட்டவராக இருந்தார். இன்னைக்கு நமக்கு அது இருந்ததுன்னா போதும், நாம் ஸ்தேவானை போல நற்கீர்த்தி பெற்றுக்கொள்வோம். இந்த ஸ்தேவானுடைய சாட்சியின் மூலமாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடப்பட்டார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலனை போல ஏற்படுத்துவதற்கு, இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக தெரிந்து கொண்ட ஒரு நபர் யார்? ஸ்தேவான். ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் பொழுது இந்த சவுல், அதாவது பவுலாய் மாறின சவுல் அங்க என்ன செஞ்சிட்டு அங்க இருந்தார். அந்த காரியத்தை பார்த்தார். ஸ்தேவான் மேல் இருந்த ஆவியின் அபிஷேகத்தை பார்த்தார், ஸ்தேவானுக்குள் இருந்த விசுவாசத்தை பார்த்தார், ஸ்தேவான் மேல் இருந்த தேவ கிருபையை பார்த்தார். அந்த கிருபை அவரை மாற்றிற்று, அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டது. அதனால தான் இந்த விசுவாசத்தை குறித்து, கிருபையை குறித்து, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி எழுதினவங்க வேற யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ரோமர்ல வாசித்தீங்கன்னா 6 விதமான கிருபைகளை குறித்து பேசுகிறார். ஆமென். 6 விதமான கிருபைகளை குறித்து பேசுகிறார். விசுவாசத்தை குறித்து அருமையா நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, கிருபையை குறித்து அவர் இல்லாம கலாத்திய நிருபத்துக்கு எழுதின அந்த நிருபத்தை வாசித்து பாருங்க. கிருபை 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 கிருபைகளே போயிட்டார். ஆமென். ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்தேவானுடைய நற்கீர்த்தியான ஒரு வாழ்க்கை, நற்சாட்சியான ஒரு வாழ்க்கை அந்த மனிதனை மாற்றிற்று. தேவனுடைய சபையை உபத்திரப்படுத்தின சவுலை மாற்றிற்று. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களை மாற்றணுமா? நீங்க நற்கீர்த்தி உள்ளவர்களாக ஜீவிக்கணுமா? பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் நிறையப்பட்ட வாழ்க்கையோடு வாழுங்கள். ஹல்லேலூயா. சோ மீண்டும் சொல்கிறேன், 3 காரியம் எப்படி நாம் நற்கீர்த்தி பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது, தேவனுடைய பிரமாணத்துக்கு ஏற்றபடி ஜீவிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மூன்றாவது, பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் நிறையப்பட்டிருக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். இது நீங்க செய்தீங்கன்னா போதும், நீங்க நற்கீர்த்தி பெற்று விடுவீர்கள். ஆகவே நான் மீண்டும் வருகிறேன். சாலமோன் ஞானி சொல்றாரு, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே விரும்பப்படத்தக்கது. ஹல்லேலூயா. நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ஆமென். நீங்க நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம் வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய நற்கீர்த்தி எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. அப்போ தேவன் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதித்து பலப்படுத்துவார்.